Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அண்மைச் செய்தி. நெல்லையப்பர் தேரோட்டத்தில் 4வது முறையாக வடமானது அருந்து விழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். இதற்கு சரியாக கட்டப்படவில்லை என்பதால் அதனால் அருந்து விழுந்ததா, இல்லை என்றால் தேரின் வலு தாங்க முடியாமல் அருந்து விழுந்ததா முக்கிய காரணம்? தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலுடைய அந்த நெல்லையப்பர் தேர் அது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டது, சுமார் 450 டன். இந்த தேர் 4 வடங்கள் பொருத்தப்பட்டு, அதாவது கயிறால் திரிக்கப்பட்ட 4 பெரிய வடங்கள் பொருத்தப்பட்டு 4 ரதவீதி, நெல்லையப்பர் கோவில் 4 ரதவீதியிலும் இழுக்கப்படுவது வழக்கம். அந்த 4 கயிறு வடக்கயிறுகளும் வழக்கம் போல இந்த முறையும் கட்டப்பட்டு தேர் இழுக்க தொடங்கிய நிலையில தேர் இழுக்க தொடங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே தேருடைய வடங்கள் ஒவ்வொன்றாக அருந்து மொத்தம் 3 வடங்கள் அங்கேயே அருந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாற்று வடங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த 3 வடங்களும் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டது. தேர் அந்த இழுக்கப்பட்ட நிலையில 100 அடி சென்ற உடனேயே அடுத்த வடமும், அதாவது 4வது வடமும் அறுத்தது. அடுத்தது மாற்று வடம் கொண்டு வந்துப்பட்டு அதுவும் மாற்றப்பட்ட நிலையில தொடர்ந்து அடுத்தடுத்து வடங்களிலிருந்து 4வது முறையாகவும் வடம் அருந்து விழுந்த நிலையில இரும்பு சங்கிலி கொண்டு வரப்பட்டு அந்த இரும்பு சங்கிலியால தேர் இழுக்கக்கூடிய பணியானது தற்போது நடந்து வருகிறது. தேர் இழுக்கப்பட்டு கீழ வீதியில தேர் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்று இருக்கிறது. தேருடைய அந்த வடம் பழமையானதாக இருந்த நிலையில தான் தேர் வடம் அறந்ததாக பக்தர்கள் தரப்புல குற்றச்சாட்டப்படுகிறது. ஏற்கனவே ஆய்வு செய்த அதிகாரிகள் முறையாக அந்த வடத்தை பார்க்காமல் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும், இந்த ஆய்வு முறையாக நடத்தப்பட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என்றும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா. நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சுவாமி தரிசனம் செய்து இந்த தேரை இழுப்பார்கள். முழுக்க எந்த இயந்திரமும் பயன்படுத்தப்படாமல் மனித சக்தியாலே இழுக்கப்படக்கூடிய இந்த தேரோட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த நிலையில இந்த தேருடைய வடம் அருந்தது ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேருடைய வடங்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு அந்த வடங்களும் அருந்த நிலையில தான் தற்போது இரும்பு சங்கிலி பொருத்தப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறது. 450 டன் கொண்ட அந்த தேர் இரும்பு சங்கிலி கொண்டு இழுப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் என்று பக்தர்கள் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாஜக இந்து முன்னணியினரும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தேர் இழுக்கக்கூடிய பணியை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.